உங்க வாழ்க்கையில பயம் அதிகமா இருக்கிறதா? எல்லாமே எகெயின்ஸ்டா போகிறது மாதிரி உங்களுக்கு தெரியுதா? வேதம் இப்படி சொல்லுகிறது. செப்பனியா 3:15 கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். சில நேரங்கள்ல வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு நம்மால புரிந்து கொள்ள முடியாத நிலை உண்டாகும். நாளைக்கு என்ன ஆகும்? இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்மால வெளியே வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியோடு கூட ஒரு பயமும் நமக்குள்ள இருக்கும். இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள் தான் பெருசா தெரியுதே தவிர உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதாவது நீ தனியா இந்த பிரச்சனையை சந்திக்கல, உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். சீசர்கள் பயணித்த போட்ல அவர்களுக்கு எதிராக காற்று வீசப்பட்டது. எதிர்காற்று வீசப்பட்டதின் மூலம் அவர்களால அந்த பயணத்தை எதிர்கொள்ள முடியல. ஒரு பயம் கடந்து வந்து விட்டது. ஐயோ, நாம் மூழ்க போகிறோம். ஆனா பாருங்க, அந்த போட்ல இயேசு இருக்கிறார். இயேசு அந்த போட்ல இருந்ததுனால அவர் எழுந்து காற்றை பார்த்து இறையாதே அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அமைதல் உண்டாயிற்று. ஏங்க, உங்க வாழ்க்கையிலையும் இந்த இயேசு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதிராய் வீசப்படுகிற காற்று ஒருவேளை உங்களை சேதப்படுத்தலாம், உங்களை நிலைகுனிய வைக்கலாம், என்ன செய்வதென்று தெரியாத நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது உங்க வாழ்க்கையில் வீசப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் அமைதலாயிரும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். உன் பிரச்சனையின் நடுவில் கூட தேவன் உன்னோடு நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க பார்க்க வேண்டியது பிரச்சனையை அல்ல, உங்களோடு கூட இருக்கிற இயேசுவை பாருங்க.